Problems on division algorithm பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம problems பார்க்கலாம். The difference between two numbers is 1365. When the larger number is divided by the smaller one, the quotient is 6 and the remainder is 15. What is the smaller number? Option A 240, option B 270, option C 295, option D 360. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the difference between two numbers is 1365. Two numbers some x and y ன்னு எடுத்துக்கலாம். The two numberoட difference வந்து 1365. When the larger number is divided by the smaller one, larger number வந்து x minus y இருக்கிறதுனால larger number வந்து x, smaller number வந்து y. x ஓட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? x வந்து இந்த y இந்த சைடு கொண்டு போனோம்னா y plus 1365. சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா larger number-ஐ smaller number-ஆல டிவைட் பண்றோம். அதாவது x ஓட வேல்யூ வந்து y plus 1365. the larger number வந்து smaller number என்னது y. அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கோசன்ட் வந்து 6 ன்னு கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 15 ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம ஸ்மாலர் நம்பர் அதாவது y என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதில நம்ம டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணோம் அப்படினா டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் இன்டு கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர். அதாவது y plus 1365 equal to divisor into quotient 6y plus remainder plus 15. இதுல இருந்து y ஓட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதான் நமக்கு லாஸ்டா கிடைச்ச ஈக்குவேஷன் y plus 1365 is equal to 6y plus 15. இந்த y வந்து இந்த சைடு கொண்டு போனோம்னா 6y minus y equal to 5y. நெக்ஸ்ட் இந்த 15 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படினா 1365 minus 15 அப்படினு வரும். அப்படினா 1350. y ஓட வேல்யூ வந்து 270. y தான் வந்து x minus y equal to 1365 ன்னு எடுத்தோம். அப்ப y தான் smaller number. y ஓட வேல்யூ வந்து 270 கிடைக்குது. So the answer is option B. A number when divided by 13 leaves remainder 1 and the quotient thus obtained is divided by 5, we get a remainder 3. What will be the remainder if the same number is divided by 65? சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பர் வந்து 13 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 சக்சஸ்ஃபுல்லி கோசன்ட் அப்ப கிடைக்கிற கோசன்ட் வந்து மறுபடியும் 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3. அப்போ அந்த டிவிடெண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை 65 ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் அந்த செட் நம்பர் வந்து x ன்னு எடுத்துக்கிறோம். x வந்து ஃபர்ஸ்ட் 13 ஆல டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னா 1. கோசன்ட் வந்து சம் y ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த கோசன்ட்டை 5 ஆல டிவைட் பண்றோம். அப்ப நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 3. இது நம்ம கோசன்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. சோ இந்த y-ன்றத வந்துட்டு ஒரு மினிமம் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 டிவைடெண்ட் வந்து ஒரு மினிமம் வேல்யூவா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ 8 வந்து 5 ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 3, கோசன்ட் இஸ் 1. இப்போ இந்த டிவைடெண்ட் இந்த x ஓட வேல்யூ என்னன்றதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். டிவிஷன் அல்காரிதம் என்ன அப்படினா டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் இன்டு கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர். இதுல டிவிடெண்ட் வந்து y, divisor is 5, quotient is 1 and remainder is 3. 5 plus 3 equal to 8. y ஓட வேல்யூ வந்து 8 ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் x வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா x தான் டிவிடெண்ட் equal to divisor into quotient plus remainder 13y plus 1. 13 into 8 equal to 104. y ஓட வேல்யூல 8 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 13 into 8 equal to 104. 104 plus 1 105. அதாவது அந்த டிவிடெண்ட் அந்த செட்டன் நம்பர் வந்து 105 அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சம்ல என்ன கேட்காங்க அப்படினா what will be the remainder if the same number is divided by 65? 105 வந்து 65 ஆல ஒரு தடவை தான் டிவைட் பண்ணனும். 1 into 65 equal to 65. 105 ல 65 வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா ரிமைண்டர் இஸ் 40.
So the answer is option D. First வந்து sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a number is when divided by 13 leaves remainder 1, the quotient obtained is divided by 5 and the remainder is 3. First வந்து அந்த நம்பர், அந்த certain நம்பர், அந்த டிவிடெண்ட் என்ன, அந்த x என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணி x and y ஓட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். இந்த x தான் வந்து அந்த நம்பர், the dividend. அந்த டிவிடெண்ட் வந்து 105 கிடைக்குது. அதை வந்து நம்ம 65 ஆல டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 14 கிடைக்குது. So the answer is option D. A number is successfully divided by 8, 7 and 3, giving residues 3, 4 and 2 respectively, and the quotient thus obtained is 31. The number is option A 3555, option B 5355, option C 5535, option D 5553. சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு நம்பர், அது வந்து சம் டிவிடெண்ட் அப்படி எடுத்துக்கலாம் x. அந்த நம்பர் வந்து சம் x ன்னு எடுத்துக்கோம். The number is successfully divided by 8, 7 and 3. 8 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து இந்த quotient 7 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4. நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் is 2 and the quotient is 31. அப்போ இந்த x என்ன, இந்த டிவிடெண்ட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு வந்து டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லி டிவிடெண்ட்ன்றதை கொடுத்திருப்பாங்க, ரிமைண்டர்ஸ் மட்டும் வரிசையா கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் வரக்கூடிய கோசன்ட் என்ன, அந்த டேர்ம் என்னன்றதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த சம்ல வந்துட்டு கடைசில என்ன சக்சஸ்ஃபுல்லி டிவைடட் அடுத்தடுத்து டிவைட் பண்ணிட்டே வரும்போது லாஸ்டா என்ன கோஷன்ட் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் இதுல உள்ள டிஃபரன்ஸ். அந்த நம்பர் வந்து என்ன, அந்த டிவிடெண்ட் என்ன அப்படின்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிவிஷன் அல்காரிதம் இதுக்கு அப்ளை பண்றோம். டிவிடெண்ட் equal to divisor into quotient plus remainder. 31 into 3 93. 93 plus 2 95. The value of z is 95. Next வந்து y ஓட வேல்யூ வந்து டிவிடெண்ட் equal to divisor into quotient plus remainder. 7z plus 4. z இருக்க இடத்துல 95 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 669. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ dividend equal to divisor into quotient plus remainder. 8y plus 3. y இருக்க இடத்துல 669 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படினா 5355. So the answer is option B. சம்ல வந்துட்டு ஒரு நம்பரை 8, 7 and 3 இதால சக்சஸ்ஃபுல்லி டிவைடட் அடுத்தடுத்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 3, 4, 2 கிடைக்குது. லாஸ்டா கிடைக்கிற கோஷன்ட் வந்து 31 கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்ன, அந்த டிவிடெண்ட் என்னன்றத டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. A number when divided by 3 leaves remainder 1. When the quotient is divided by 2, it leaves remainder 1. What will be the remainder when the number is divided by 6? Option A 2, option B 3, option C 4, option D 5. சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a number is divided by 3. இந்த நம்பர் வந்து சம் x ன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து 3 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற கோஷன்ட் வந்து சம் y ன்னு எடுத்துக்கலாம். A number when divided by 3 leaves remainder 1. Remainder is 1. Next வந்து when the quotient is divided by 2. இந்த quotient வந்து y. இந்த y 2 ஆல டிவைட் பண்ணும்போது it leaves remainder 1. நம்ம quotient என்னன்றதை மென்ஷன் பண்ணல. சோ நம்ம வந்து 1 ன்னு எடுத்துக்கலாம். What will be the remainder when the number is divided by 6? When the number அப்படினா இந்த டிவைடட் இந்த x வந்து 6 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது வந்து டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். டிவிடெண்ட் equal to டிவிடெண்ட் வந்து y. டிவிடெண்ட் equal to divisor into quotient plus remainder. The value of y is 3. Next
dividend equal to divisor into quotient plus remainder. X equal to 3y plus 1. Y ஓட value 3 ன்னு find out பண்ணிருக்கோம். 3 into 3 9. 9 plus 1 10. The value of x is 10. அப்போ இந்த dividend இந்த x வந்து 6 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர்? 10 வந்து 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா the remainder is 4. So the answer is option C. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல problems on division algorithm பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.